Hi friends, welcome to Angel's Care. இந்த வீடியோல கேரளா பன்னீர் பொல்லிச்சத்து டேஸ்டி ரெசிபி பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாத்திரம்ல தேவையான கோகனட் ஆயில் போட்டுக்கோங்க. செக்கில் அரைச்சது நான் வாங்கி குக் பண்ணுறேன். இதில் நல்ல அரோமா அண்ட் டேஸ்டியாக வரும் ரெசிபி. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். onion chilies, ஆனியன் ஹாஃப் பாயில் ஆன பிறகு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. டொமேட்டோஸ் நல்லா வதங்கணும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அடி பிடிக்காமல் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அடி பிடிக்காமல். அதில் டேமரிண்ட் வாட்டர் புளி கரைச்சி வச்சுருக்குறோம். அந்த கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. டேஸ்ட் பண்ணுங்கள். உப்பு பத்தலைன்னா இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பன்னீரில் மசாலா ஆட் பண்ணலாம். தேவையான சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக், 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் லெமன் ட்ராப்ஸ், கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரை நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு தவாவில் கோகோனட் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் 2 சைட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வாழை இலையில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவி போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து நல்லா கவர் ஆகிற வரைக்கும் அந்த கிரேவியை வந்து 4 பக்கம் கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த வாழை இலையை 4ஆக மடிச்சுட்டு அந்த கிரேவியும் பன்னீரும் வெளியே வராத அளவுக்கு நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கேப்ஸ் இல்லாமல். இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற 4 பன்னீருக்கும் இதே மெத்தட்லேயே கிரேவி வச்சுட்டு அதுக்கு மேலே பன்னீர் வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு. அப்புறம் தவாவில் ஆல்ரெடி நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆயில் இருக்கும், ரிமைனிங் ஆயில். அந்த ஆயிலையே நம்ம இந்த ஃபோல்டிங் வந்து இலையோடு அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதா இருந்தால் நோ ப்ராப்ளம், வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஒர்க்கு பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக பன்னீரும் கிரேவியும் நல்லா நீங்கள் குக் ஆன பிறகு அந்த இலை கலர் சேஞ்ச் ஆகும். வாழை இலையோட அந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகும். அது ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா அதை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சிங்கன்னா சேம் அதே மாதிரி இதுவும் வந்து டார்க் ப்ரௌன் கலருக்கு குக் ஆகணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேரளா பன்னீர் பொல்லிச்சத்து ரெடி. செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட் ஆயிலில் தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அருமையான வாசனை வரும் இதிலேருந்து. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி இது நீங்கள் செஞ்சு கொடுங்க. பன்னீர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் கோகோனட் ஆயிலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் அண்ட் ஹேருக்கு. கேரளாவில் வந்து மேக்ஸிமம் கோகோனட் ஆயிலில் தான் அவங்க எல்லா ரெசிபீஸுமே பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்டியான கேரளா பன்னீர் பொல்லிச்சட்டு ரெடி. சேம் மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற பியூட்டி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.